எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூட இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு லக்கை நோக்கி சரியாக ஓடுகிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். உலகத்தில் ஓடுகிற ஓட்டம் வேகமாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது பொறுமையோடு ஓட கடவும். அதில் 2 இம்பார்ட்டன்ஸான முக்கியமான வார்த்தை என்னவென்றால், ஒன்று, ஓடும்போது பாரமான சூழ்நிலைகள் நம்ம இருதயத்தை வந்து சூழ்ந்து கொள்ளும். 2வது, பாவம் நம் பக்கத்தில் வந்து சூழ்ந்து கொள்ளும். இந்த 2ஐயும் உதறிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, சில பேர் மனிதர்களை பார்த்து ஓடுவார்கள். இவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க இவ்வளோ நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்க நல்ல ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இவங்களே தப்பு பண்ணிட்டாங்களே, விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனுஷனை பார்த்து இவங்களும் விழுந்து போயிடுவாங்க. ஆண்டவர் எங்கேயுமே பைபிளில் அவங்கள பார்த்து நட, இவங்கள பார்த்து ஓடுன்னு சொல்லவே இல்லை. இயேசுவை பார்த்து தான் ஓட வேண்டும் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. 2வது கவனிங்க, பாரமான சூழ்நிலையோடையே சபைக்கு வருவார்கள். முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அவங்க ஆராதனை பண்ணவே மாட்டாங்க. சில பேர் இருக்கிறாங்க அப்படிதான். அந்த வேதனையோடே வந்து வேதனையோடே திரும்பி செல்லுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஏத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் வார்த்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும், விசுவாசம் வரணும், பெருகணும். ஆகவே நம்ம மாம்சமா ஏதாவது யோசிச்சு சிந்தனை பண்ணிட்டு தேவ சமூகத்துல வந்துட்டு அப்படியே போறது ஒரு பிரயோஜனம் யாருக்கும் கிடையாது. ஆகவே பாரமான யாவற்றையும் பாவத்தையும், இன்னைக்கு பாருங்க, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், உங்களை பாவத்தில் விளைவிக்கும்படி பிசாசு நிறைய தந்திரங்களை கொடுத்துட்டே இருப்பான். ஃபோன் மூலமாக கொடுப்பான், ஆட்கள் மூலமாக கொடுப்பான், சூழ்நிலைகள் மூலமாக கொடுப்பான், யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையாக இருக்கும்போது கொடுப்பான். இது எல்லாவற்றையும் வசனம் சொல்லுது, நெருக்கியவர் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஆண்டவருக்காக நம்ம பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார். அப்படியால் ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திர பலியும் ஜெபத்தையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய பரலோகத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த பரலோகத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் பாவம் பிற காரியங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை அழித்து கெடுத்து நரகத்துக்கு போகாதபடி, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு சரியாக போக வேண்டும் என்று சொல்லி சரியான பாதையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ரட்சித்து நிறுத்திருக்கிறார். அந்த சரியான பாதையை தெரிந்து கொள்ளுவோம். சரியாக நடக்க வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அப்பொழுது நம்மை ஒன்று சேர்ப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து விடாதபடி கர்த்தருக்குள்ளாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக உமக்காக ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ராஜ்யத்தை பங்கெடுக்கிற இந்த ஓட்டத்தில் நாங்கள் செம்மையாய் சரியாய் ஓட எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும், உதவி செய்யும். எதிராயிருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி போடும். அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.